வணக்கம் மக்களே. தென்காசி இடைக்கால நடந்த கோர விபத்து. நல்ல வேலைக்கு அன்னைக்கு திங்கக்கிழமை எல்லா ஸ்கூல் காலேஜஸ் எல்லாத்துக்குமே லீவா இருந்தது. அன்னைக்கு மட்டும் ஸ்கூல் காலேஜஸ் எல்லாம் ரன்னிங்ல இருந்துச்சுன்னு வைங்களேன், விபத்து இதை விட ரொம்ப மோசமானதா தான் இருந்தது. ஏன்னா அவ்வளவு கூட்டம் பஸ்ல, மொத்தமும் ஸ்கூல் காலேஜ் ஸ்டூடெண்ட் மட்டுமே அவ்வளவு பேர் போவாங்க அந்த பஸ்ல. ஒரு நாள் அந்த பஸ் கண்டக்டர் கிட்ட நான் பேசுறேன், ஆனா இந்த பஸ்ல டிக்கெட் எவ்வளவு ஓடுவோம் அப்படின்னு. அப்போ அந்த கண்டக்டர் என்கிட்ட என்ன சொல்றது தெரியுமா, தம்பி 110 இருந்து 120 டிக்கெட் போடுவோம் அப்படிங்கிறாரு. ஏங்க ஒரு பஸ்ல 120 இருந்து 110 டிக்கெட் போட்டாருன்னா எப்படி சாத்தியப்படும் நீங்க சொல்லுங்களேன். ஒவ்வொரு பஸ் ஸ்டாப்லயும் காவல்துறையினரும் சரி, அந்த பக்கத்துல இருக்கக்கூடிய ஸ்கூல் காலேஜ் ஸ்டாஃபும் சரி இருந்து சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க, தயவு செஞ்சு கூட்டம் ஏறாதீங்க, அடுத்த பஸ்ல போங்க. ஆனா நம்ம தான் பொறுமை இல்லாம ஓடுறோம். பஸ்ல போறதுக்கும் அதுக்கு அடுத்த பஸ்ல போறதுக்கும் ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் இல்லாட்டி அதிகபட்சம் ஒரு 15 நிமிஷம் தான் வித்தியாசம். ஆனா அந்த வித்தியாசத்தை கூட நம்ம பொறுமையா நம்மளால கையாள முடியல. இனி இந்த மாதிரி ஒரு விபத்து நடக்காம இருக்கணும் அப்படின்னா பொதுமக்கள் நம்ம தான் ஒரு முழுமையான விழிப்புணர்வோட இருக்கணும். ஒரு பஸ்ல ஒரு அளவுக்கு மேல கிரௌட் இருக்கா, வேண்டாம், இதுக்கு அடுத்த பஸ்ல நம்ம போவோம் அப்படின்ற முடிவுக்கு வரணும். நம்ம கிட்ட தான் மாற்றம் வரணும், நம்ம தான் மாறணும்.